வணக்கம். இப்போ இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த கடந்த ஒரு 4-5 மாதமாக விழுந்துட்டு தான் இருக்கு. சென்செக்ஸ் குறியீடுகள் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 20% மேலே விழுந்திருந்தாலும் ஸ்மால் கேப்பில், மிட் கேப்பும் உங்களுக்கு 15% வரைக்கும் விழுந்திருக்கு. பட் தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் அப்படின்றது மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் நிறையவே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் 50-60% வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் கடந்த ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸோட மதிப்பு கொஞ்சம் சிறிது உயர்வாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பங்கை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றமும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஏறுதோ அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கும் மார்க்கெட் இறங்கும் போது, சந்தை சரியும் பொழுது அதோட விலையும் அதுக்கு ஈக்குவலாக சரியும். அதாவது ஒரு 1 இயர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 100% கொடுத்ததுன்னா அதே மாதிரி 1 இயர்ல 70-75% வரைக்கும் கூட விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு ஸ்மால் கேப்ல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணி அந்த நிறுவனம் என்ன நிறுவனத்துல நீங்க பங்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோட என்ன நிறுவனம், அது எப்பேற்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள்லாம் யார் யார் இருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஓனர்ஸோட பங்குகள் எவ்வளோ இருக்கு, இதை தவிர அவங்க எவ்வளோ பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டாக்ஸ், அந்த நிறுவனத்தோட கடன் அதிகமா இருக்கா இல்ல கடன் கம்மியா இருக்கா, இந்த மாதிரி நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்னா வருடம் அந்த நிறுவனத்தோட நெட்வொர்க் எவ்வளோ இருக்கு, அவங்க லாபத்துல இருக்காங்களா நஷ்டத்துல இருக்காங்களா, அந்த நிறுவனத்தோட PE ரேஷியோ எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே மொத்தமா பார்த்து, அதாவது ஸ்மால் கேப்னா அந்த ஸ்மால் கேப்பை டோட்டலா இப்போ முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல் இது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணீங்கன்னா இந்த சமயம்ல இன்னும், அதாவது ஒரே முதலீடா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு 100 பங்குகள் வாங்கி அடுத்த வாரம் ஒரு 100 பங்குகள், அதே மாதிரி ஒரு பிரிச்சு நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு அந்த மாதிரி வாங்குறது மிகவும் சிறந்தது.